பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்தன் சபை மூலியமாய் உங்களை அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம எழுந்து எல்லோரும் முதல் ஜெபிப்போமாக. எங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே அப்பா, இதோ அருமையான காலை பொழுதுல தகப்பனே எங்களை அழைத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி சோதரம் தகப்பனே. வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல எங்களை காத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவனே அப்பா, உமக்கு நன்றி சோதரம் அப்பா. வானம் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தன் தாய் தேற்றுவதை போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. அப்பா, உமக்கு நன்றி சோதரம் அப்பா. இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று தகப்பனே இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எவ்வளவு அன்பு செஞ்ச தேவன் தகப்பனே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தகப்பனே என்னுடைய பாவத்துக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் மறுத்து 3ஆம் நாள் நீ உயிர்ப்பித்த தேவனே அப்பா, உமக்கு நன்றி சோதரம் அப்பா. உலகம் ஃபுல்லா தகப்பனே உங்களோட வார்த்தை ஒலிச்சு கொண்டு இருக்கிறது தகப்பனே. பரலோகத்திலும் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உங்களை துதித்து உங்களை போற்றி கொண்டிருப்பார்கள் தகப்பனே. இதோ வாரத்தில் முதல் நாள் தகப்பனே நாங்கள் அனைவரும் வந்து தகப்பனே உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கும் தகப்பனே அப்பா, உமக்கு நன்றி சோதரம் அப்பா. இந்த கூட்டத்தை நீங்க வழிநடத்தும் அப்பா தகப்பனே. நீங்க தான் எங்களுக்கு நானும் அறிவு எல்லாமே நீங்க கொடுக்கிற தேவன் தகப்பனே. எங்களுக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற தேவனே அப்பா, உமக்கு நன்றி சோதரம் தகப்பனே. இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மெசேஜை கொடுக்கிற சகோதரனோடு துணையானது வழிநடத்தும் அப்பா. இதோ பாடலை பாடுகிற சகோதரனோடு பாடலை பாட உற்சாகத்தை கொடுத்து தகப்பனை வழிநடத்தும்படி இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியோடும் நீ பேர்பெறான், இங்கு வராத இருக்கிறவங்களும் நீங்க தொடும்படி தகப்பனே. இன்னும் அநேக ஜனங்க வந்து தகப்பனே உடைய வார்த்தைகளை கேட்கணும் தகப்பனே. உடைய வார்த்தை இருபுற கருப்புல பட்டாயத்தை போல இருக்கு தகப்பனே. தகப்பனே உடைய வார்த்தைக்கு வல்லமை மகிமை உள்ளது தகப்பனே. இது அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான வாரத்தின் முதலாவது நாளில் நம்ம சபை கூடி வந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம சபை கூடி வரணும். அது தேவனுடைய நம்மளுக்கு கொடுத்துக்கிறான அது ஒரு கட்டளையாக இருக்கிறது. இப்படியாக இன்றைக்கான நம்முடைய வசனத்தை பார்க்குவோம். நம்ம வசனத்துக்குள்ளாக கடந்து போவோம். இன்றைக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. நம்ம அந்த வசனத்தை தியானிக்குவோம். தேவனாகிய கர்த்தர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு தேவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிக்கலாம். 8வது வசனம் நம்ம படிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை அவர்கள் கேட்டு, அப்பொழுது ஆதாம் அவர் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் வீழ்ச்சிகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, சாயங்காலத்தில் அவர் வந்துட்டு பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தார். பகலில் வந்துட்டு குளிர்ச்சியான வேளையில தேவன் என்ன பண்றாரு, அவர் உலாவி கொண்டிருக்கிறார். உலாவுற வேலையில் என்ன நடக்குதுங்க? உலாவுறும் போது அவர்கள்
தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவங்க என்ன பண்றாங்க, போய் விருட்சத்தின் நடுவில் ஒளிந்து கொள்கிறார். ஸோ தேவன் வந்துட்டு அவர் உண்டாக்கி அவருடைய பிள்ளைகள் வந்துட்டு எப்போ என்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எதிர்பார்த்து வந்துக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆதாம் ஏவாளும் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். என்ன பண்றாரு தேவன் வந்துட்டு, ஆதாமை நீ எங்க, அவர் வந்துட்டு உற்சாகமா வராரு. என்னுடைய பிள்ளைகள் வந்துட்டு என்கிட்ட வந்து பேசுறதுக்கு வருவாங்க வந்துட்டு அவரோடு வந்துட்டு காத்துக்கிறாரு. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த சமூகத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் வந்துட்டு ஆவலாகிறார் நம்ம கிட்ட பேசுறதுக்கு. நம்ம வந்துட்டு அவர்கிட்ட எப்போ நம்ம பேசுவோம், அவர் வந்துட்டு காத்துக்கிறாரு. அவர் எப்போ எந்த நேரத்துல காத்துக்கிறாரு, இப்போ நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா கொடுத்துருக்காரு. ஆனா அந்த நாள்ல பகலின் குளிர்ச்சியான வேலைகள், அந்த குளிர்ச்சியான அந்த நேரத்துல வந்துட்டு தேவன் வந்துட்டு எதிர்பார்க்கிறார் நம்ம எப்போ நம்ம அவர்கிட்ட பேசுவோம்ட்டு. இன்னொரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். என்ன சொல்றேன்னா, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கின்றேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை கண்டறிவார். தேவன் வந்துட்டு என்ன சொல்ற, தேவனுங்க என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கின்றேன். நம்ம அதிகாலையில நம்ம அவர் நம்ம தேடி அவர்கிட்ட நம்ம போகும்போது அவர் என்ன பண்றாரு, அவர் நம்ம காத்துக்கிறாரு. எப்போ நீ வந்துட்டு என் இடத்துல பேசுற, அவர் நேசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, அவரே நம்மளை நேசிக்கிறாரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவார். என்ன சொல்றாருங்க இங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டறிவார். நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா கொடுத்துக்கிறாங்க. நம்ம 24 மணி நேரத்துல நம்ம சொந்த வேலைகளை நம்ம செய்துக்கலாம், அந்த 24 மணி நேரத்துல. ஆனா காலையில நம்ம எழுந்த உடனே நம்ம யாருக்கு முதல் எழுதுனா, பிதாவாகிய தேவனுக்கு. முதல் நம்ம தூங்கி எழுந்த உடனே, நம்ம எழுதுறதுக்கு முன்பாக நம்ம கண் முழிச்சுற உடனே இந்த நாள் வந்துட்டு நம்மளுக்கு கிருபையாய் கொடுத்துக்கிறாரு. ஒரு 24 மணி நேரம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கொடுத்துக்கிறது கிருபையாய் கொடுத்துக்கிறாரு. அந்த கிருபையாய் கொடுக்கும்போது நாம அவருக்கு எப்படி இருக்கணும், அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு, நம்ம நன்றி உள்ளவர்களாக நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவார். நம்ம தேவனை கண்டடையணும்னா அதிகாலையில் தேடணும். நம்ம வந்துட்டு ஒரு 7 மணி 8 மணி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுந்து நம்ம கூப்பிடுறது இல்லை. அவரு இப்போ அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், என்னது பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவர் எதிர்பார்க்கிறார் நம்மள. என் மகன் வந்துட்டு என்கிட்ட எப்போ பேசுவான், எப்போ என்னை வந்துட்டு தேடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து என்னை தேடுகிறவன் கண்டவிடும். அப்பொழுது நீங்களும் நானும் நம்ம தேடும் போது தேவனாகிய பிதா வந்துட்டு அவர் வந்துட்டு நம்மளை கண்டடைகிறாரு அப்படின்னு வசனம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை தியானிக்கலாம். அதுல 18ஆம் வசனம். நம்ம அதிகாலையில தேடும் போது அவர் நம்மளுக்கு எப்படி பலன் அளிக்கிறார். நீங்க அதிகாலையில தேடும்போது நீ வந்துட்டு என்கிட்ட வர, ஆனா நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஆமென். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீங்க அதிகாலையில நீங்க அவர் தேடும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஐஸ்வர்யம்னா நமக்கு தெரியும், நம்மளுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்குறாரு. நம்மளுக்கு வந்துட்டு இது இல்லை, நம்மளுக்கு அது இல்லைன்ட்டு நம்ம இல்லாம அவர் அதிகாலையில தேடும் போது என்ன செய்யறாரு, நம்மளுக்கு ஐஸ்வர்யமும் தராரு. ஐஸ்வர்யம் எல்லா பொருளும் சேர்ந்துருது. நம்ம கிட்ட இருக்கிற வந்துட்டு துணி மணி, நம்ம கிட்ட வீடு, நம்மள்ட்ட என்னென்ன நம்மள்ட்ட பொருள், ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான பொருள் என்னென்ன தேவையோ ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு அது எல்லாம் என்ன பண்றாரா, நீங்க அதிகாலையில தேடும் போது ஐஸ்வர்யம் தராரு. அது இல்லாம கனம்னா தெரியணும். நம்மளுக்கு கனம்னா என்ன, நம்மளை வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு மதிக்கணும், நம்மளை வந்துட்டு மதிக்கணும். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க பூமியில, வந்துட்டு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. சில மக்களை வந்துட்டு யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஐஸ்வர்யமும்
அவங்களுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யம் இல்லை. ஐஸ்வர்யம் இல்லாத மனுஷரை வந்துட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, மதிக்க மாட்டாங்க. நம்ம நிறைய பேர் பார்க்குவோம், இப்போ அந்த ரோட்டுகளெல்லாம் இருப்பாங்க, ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, துணியெல்லாம் இருக்காது. இது அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா மதிப்பாங்களா? மரியாதை அவங்களுக்கு இருக்காது, கனம் இருக்காது அவங்களுக்கு. இன்னொன்று வந்துட்டு இந்த குடிகாரெல்லாம் இருப்பாங்க, அவங்க பாரு எப்போ பார்த்தாலும் காசு வாங்கணும் போய் குடிக்குவாங்க. அவங்க வந்துட்டு குடும்பத்தையும் வீட்டையும் மனைவியும் பிள்ளைகளையும் எதை பற்றியும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைன்னா வெறும் அந்த பணத்தை வச்சு அவங்க வந்துட்டு அதை செலவழிச்சிருவாங்க, உதறித்தனமாக செலவழிக்குவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு வந்துட்டு கனம் இருக்காது. அப்போ தேவன்கிட்ட வரும்போது என்ன கிடைக்குதா, நம்மளுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும். நிலையான பொருள் இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுக்குற கடவுள், அது கொடுக்கவும் முடியும், அவரால் எடுக்கவும் முடியும். ஆனால் அதிகாலையில் என்னை தேடுகிறவனுக்கு என்ன செய்யறாரா, அந்த நிலையான பொருட்களை கொடுக்குறாரு. நம்மகிட்ட அந்த கொடுத்த பொருளை வந்துட்டு யாரும் பறிக்க முடியாது. ஏன்னா நம்ம அதிகாலையில் நம்ம அவரை தேடும் பொழுது நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு, நிலையான பொருட்களை கொடுக்குறாரு. நீதி என் இடத்தில் உண்டு. என்ன சொல்றாரு, நம்ம அதிகாலையில் அவரை தேடும் போது நீதி அவரிடத்துல உண்டா. நம்மளை வந்துட்டு நீதியாய் நடத்துவாங்க. இப்போ நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஜனத்துல, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு நீதியா நடக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் நம்மளுது, எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு நிலம் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் போட்டுலாம் வச்சிருப்போம். ஆனா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு அபகரிக்கிட்டு வருவாங்க. ஏன் வராங்கன்னா அவங்கள்ட்ட நீதி இல்லை. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட நீதி இருக்குது. அவர் வந்துட்டு அந்த நிலத்தை அபகரித்து வரும்போது நம்மள்ட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம காட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா தேவன் வந்துட்டு அவர்கிட்ட நீதி இருக்குது. அந்த நீதி வந்துட்டு நம்மளுக்கு காணப்படும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த நீதியை என்ன பண்றாரு, அந்த நீதியை கொடுக்குறாரு. அப்பொழுது என்ன நடக்குன்னா, அந்த நீதி நம்மள்ட்ட பிதா கிட்ட இருக்கிறதுனால அந்த பிதா வந்துட்டு மற்றவர்கள் நம்மள்ட்ட வந்துட்டு தவறாக நடக்க மாட்டாங்க. அந்த நீதியை நம்மளுக்கு நிலைநிறுத்துறாரு அப்படின்னு தான் வசனம் பார்க்கணும். இன்னொரு வசனம் பார்க்கணும், 20 படிக்கிறது தமிழ்ல 20 வசனம். ஆமா 20. என்னை நேசிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுத்திகரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சங்களை நான் படிக்கவும் அவர்களின் நீதியின் வழிகளிலும் நியாயமான பாதைகளுக்கு நடத்துகிறேன். 20 படிக்கிறாங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். என்ன சொல்றாரு இந்த தேவன் வந்துட்டு, என்னை நேசிக்கிறவர்கள் மெய்யான பொருளை. தேவனை நம்ம நேசிக்கும் பொழுது அவரை நீங்கள் அதிகாலையில் தேடும் பொழுது என்ன சொல்றாரு, அதிகாலையில் முதல் இடம் வந்துட்டு நமக்கு யார் கொடுக்கணும், தேவனுக்கு. முதலாவது இடம் நம்ம தேவனுக்கு கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாரு, என்னை நேசிக்கிறவர்கள் மெய்யான பொருளை. அந்த பொருள் வந்துட்டு அதை வந்துட்டு சுதந்திரத்துக் கொள்ளுமா. நம்ம சுதந்திரம்னா நம்ம அதை வந்துட்டு நம்ம இஷ்டமாடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணம், நம்ம ஒரு வண்டி வாங்குறோம், அந்த வண்டி அது நம்மளுக்கு சுதந்திரமா இருக்குது, நம்ம இஷ்டம். அதை நம்ம வந்துட்டு எப்போனா எடுத்துட்டு போகலாம், எப்போனா எடுத்துட்டு வரலாம், எப்போனா வைக்கலாம். ஆனா அந்த மாதிரி தான் என்ன சொல்றாரு, அது வந்துட்டு சுதந்திரமாகுது. அதே நம்ம வந்துட்டு வேறவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கிறோம், உங்களுக்கு ஒரு கார் கொடுங்க, நாங்கள் எங்கே வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போகும்போது, ஆனால் அது வந்துட்டு நம்ம சுதந்திரம் இல்லை. நம்ம இன்னைக்கு போயிட்டு வர கொடுத்துறோன்னா நம்ம அந்த பொருளை கொடுத்துடணும், அதுதான் வந்துட்டு. ஆனால் சுதந்திரம்னா என்ன, நம்மளுக்கு ஒரு பொருள் கொடுத்தா அது நம்மளுது, நம்ம எங்கே வேணா எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ நாள்லாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம்னா அதை வச்சுக்கலாம், அதை வந்துட்டு யாரும் கேட்க முடியாது. அதுதான் அதனுடைய உதாரணத்தா இது என்ன சொல்லுதுன்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்யான பொருளை சுதந்திரிக்கும்படி. தேவன் நம்ம சிநேகிக்கும் பொழுது மெய்யான பொருளை வந்துட்டு நம்ம சுதந்திரத்துக் கொள்வோமா. அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். என்ன சொல்றாங்க,
அவருடைய களஞ்சியங்கள். களஞ்சியங்கள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குவோம். களஞ்சியங்கள்னா நம்ம வீட்டில் இருக்கிறதான எல்லா பொருளும், தண்ணீர், நம்மளுக்கு தண்ணீரும் குறைவுபடாது, நம்மளுக்கு அப்பவும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு இல்லைங்களா பொருட்கள், நம்ம அரிசி இருக்கலாம், பருப்பு இருக்கலாம், எண்ணெய் இருக்கலாம், நம்ம வீட்டில் அந்த பண்ட பாத்திரங்கள் என்ன இருக்குதோ எதுவுமே வந்துட்டு குறைவு இல்லாமல் இருக்கும். ஏன்னா என்னை சிநேகிக்கிறவர் என்ன பண்றாரு, அவர் நம்ம சிநேகிக்கும் போது அவருடைய களஞ்சியங்களை அவரு நிரப்ப வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. உங்க வீட்டில் எப்போதுமே வந்துட்டு ஆகாரம் நிரம்பி இருக்கும். எந்த பொருளும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாம அவர் என்ன பண்றாரா, நம்மள அந்த களஞ்சியங்களால் நிரப்பும்படிக்கு அவர் செய்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நம்ம வந்துட்டு அதிகாலையில் அவரை தேடும்போது. ஏன்னா நம்ம அதிகாலையில தான் நம்ம இன்னொரு வசனம் கூட நம்ம உபாகமத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். நைட்ல வந்துட்டு என்ன நடக்குதான்னு கொள்ளை நோய்களும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு உலாவி கொண்டிருக்கு. ஆனா தேவன் நம்மள என்ன பண்றாரு, அந்த இதெல்லாம் விடுவிச்சு அந்த கொள்ளை நோயிலிருந்து இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகல் நடக்கிற பயங்கரமான அம்புக்கும் நம்மளை வந்துட்டு எப்படி காத்து வழி நடத்துறாரு. நம்மள ஒரு நாள் ஃபுல்லா காத்து வழி நடத்துறாரு. ஆனா நம்ம வந்துட்டு முதலாவது என்ன பண்ணோம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது நம்ம யாருக்கு முக்கியம் கொடுக்கணும், காலையில எழுந்த உடனே நம்ம பெட்ல இருந்து எழுந்தவொடனே கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரை நம்ம தேடும் பொழுது நம்மளுக்கு என்ன எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாரா, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் எல்லாம் நம்மளுக்கு எல்லா மரியாதையும் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம், நம்ம தேவரை நம்ம முதலிடம் வைக்கணும், அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும் அப்படின்றதான நம்ம வாக்கியத்தை பார்த்தோம். இன்னொரு வசனம் சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். என்ன சொல்றாருங்க, கர்த்தாவே அதிகாலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், அதிகாலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமா இருப்பேன். என்ன சொல்றாருங்க, தாவீது வந்துட்டு அதிகாலையிலே அவர் வந்துட்டு எப்படி இருக்கிறாரா, நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம வசனம் கொடுத்துருக்காருன்னா நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமாக நம்மளுக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம். இது வந்துட்டு ஒரு பூமியில வந்துட்டு ஒரு ராஜாவா இருந்தவர் தாவீது. அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, அவர் அதிகாலையில இருந்து தேவனுக்கு ஜெபிக்க போறாரு. அதே போலதான் நம்மளும் அதிகாலையில எழுந்து நாம வந்துட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கணும் அப்படின்றதான ஒரு முன் உதாரணத்தை நம்மளுக்கு இங்க கொடுத்துக்கிறாங்க. கர்த்தாவே அதிகாலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். கடவுள் நம்ம அதிகாலையில நீங்க எழுந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன பண்றாரு, உங்க சத்தத்தை கேட்கிற தேவன் வந்துட்டு வல்லவராக இருக்கிறார். அவர் காலையில் வெயிட் பண்ணிருக்கிறார். இப்ப தோட்டத்துல எப்படி வந்துட்டு ஆதாம் ஏவாளையும் உண்டு பண்ணிட்டு அப்படி எப்படி காத்துக்கிறாரோ அதே போல நம்மள ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு தேவன் வந்துட்டு காத்துக்கிறார். என் மகன் வந்துட்டு எப்ப என்கிட்ட ஜெபிக்குவா, எப்ப என்கிட்ட பேசுவான்ட்டு ஆசையா இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல நிறைய பேர் ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு குழந்தை வந்துட்டு அப்பா ஒரு பையன், அந்த அப்பா பையனுக்கு இதுதான அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு அன்னின் இயக்கம் எப்படி இருக்குது. அப்பா வந்துட்டு எப்போ வெளியில இருந்து வருவார், அந்த குழந்தை வந்துட்டு எதிர்பார்த்துருங்க. அப்பா வந்து குடுகுடுன்னு ஓடி போய் அப்பா அப்படின்ட்டு எப்படி அந்த குழந்தை வந்துட்டு போகுதோ அதே போலதான் தேவனுக்கு நம்ம வந்துட்டு எப்படி இருக்கிறோம், நம்ம வந்துட்டு பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் வந்துட்டு அந்த நேரத்துல என்னது அதிகாலையில் அவர் நம்ம தேடும் பொழுது அவர் வெயிட் பண்ணிக்கிறாரு. என் பிள்ளை எப்போ வந்து என்னை கூடுவான், எப்போ வந்துட்டு என்னை கேட்குவான், எப்போ வந்துட்டு. அதே போல நம்ம அவர் வந்துட்டு அதிகாலையில அவரு கிட்ட போகும்போது அவர் காத்துனுக்கிறார். நீ வந்துட்டு எப்போ வந்துட்டு என்கிட்ட பேசுற, எப்போ வந்துட்டு என்கிட்ட ஜெபிப்பான்ட்டு. இது வந்துட்டு என்னன்னா அதிகாலையில் கேட்டுள்ளவீர், அதிகாலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமா இருப்பேன். அவர் எப்படி இருக்கிறாராம், அவர் ராஜாவா இருந்த போது கூட காலையில இருந்து ஆயத்தமா இருக்குவாராம். இப்ப நம்ம சபைக்கு வரும்போது கூட எப்படி நம்ம ஆயத்தமா இருக்கணும்னா, ஆயத்தமா நம்ம எப்போ வாரத்தில் முதலாவது நாள் வருது, எப்போ நம்ம வருதுன்னு சொல்லிட்டு ஆயத்தமா நம்ம இருக்கும்போது 9 மணிக்கு சர்வீஸ்னா நம்ம 8:55 வந்துட்டு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்போ வந்து தேவன் என்ன பண்ண பாக்குறாரு, அவர் வந்து நமக்கு முன்பாக வந்து இந்த இடத்துல நம்ம சபை கூடி வரும்போது அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
அப்ப நம்ம உற்சாகத்தோடு வரணும். உற்சாகத்தோடு வந்து நம்ம கலந்துக்கணும். அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. அவர் வந்துட்டு நம்மள உற்சாகத்தோடு வந்து எதிர்பார்க்கிறாரு. நீங்க வந்து எப்படி மன மகிழ்ச்சியா தாவீது சொல்றாரு, ஓய்வு நாள் அவர் வந்துட்டு எப்படி இருக்கிறாரா, மன மகிழ்ச்சியா எப்போ ஓய்வு நாள் வரும், தேவனை ஆராதிக்க போகணும்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியா இருக்கிறான். அதே போலதான் நம்மளும் வந்துட்டு எப்படி இருக்கணும், வாரத்துல முதல் நாள் நம்ம சர்வீஸ் வரும்போது மன மகிழ்ச்சியா உற்சாகமா வரணும். அதுதான் எதிர்பார்க்கிறோம். நம்ம உற்சாகமா வரும்போது, நம்ம மன மகிழ்ச்சியா வரும்போது தேவன் நம்மளை வந்துட்டு ஆசீர்வதித்து நிரப்புகிறாரு. அவர் வல்லவரா இருக்கிறாரு. இன்னொரு வசனம் பார்க்கலாம். நீதிமொழிகள்ல நம்ம அதிகாலையில எந்திரிக்காம இருந்தா அவரு என்ன சொல்றாரு பார்க்கலாம். அதிகாலையில நீதிமொழிகள் 1 வசனம் படிக்கலாம். அதிகாலையில் எல்லாதவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. நீதிமொழிகள் 26:14. கதவு கீழ்முனையில் ஆடுகிறது போல சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்ம அதிகாலையில நம்ம எழுந்து நம்ம ஜெபிக்காது இருக்கும் போது நம்ம வந்துட்டு எழுநூறு நம்ம மனசுக்கானா எழ மாட்டோம். இந்த வசனம் வந்துட்டு யாருக்கு சொல்றேன்னா, யார் வந்துட்டு எழல அதிகாலையில எழுந்து நம்ம ஜெபிக்கணும்னு நம்ம சொல்லாம இருக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது. என்னது, கதவு கீழ்முனையில் ஆடுகிறது போல சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். எப்படின்னா, நம்ம எழலாமா வாண்டாவா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இப்பதான் வந்துட்டு ஒரு 5 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, ஒரு 4:30 மணி, இல்லை ஒரு 7 மணிக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படிங்கிறான்னா, சோம்பேறி என்ன பண்றான்னா அதை வந்து அந்த படுக்கையில் ஆடிக்கொண்டு தேவன்கிட்ட பேசுறது தள்ளி போடுறான். அந்த மாதிரி தள்ளி போடுறவங்க தான் வசனம் சொல்லுது. அவன் வந்துட்டு எப்படிங்கிறானா, சோம்பேறியா இருக்கிறானா. நாம வந்துட்டு சோம்பேறியா இருக்கணுமா, இல்லை நம்ம மற்றவங்க முன்னாடி கனம் உள்ளவங்களா இருக்கணுமா அப்படின்ட்டு நம்ம தீர்மானம் எடுக்குவோம். நம்ம இல்லை, நம்ம ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கனமும் வரணும்னாக்கா நம்ம வந்துட்டு சோம்பேறியா இல்லாம நம்ம எப்படி இருக்கணும், எழுந்து அவர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்றதான வசனம் தான் இங்க நம்மளுக்கு இங்க கொடுத்துக்கிறாரு. இன்னொரு வசனம் பார்ப்போம். நம்ம மார்க் 1:35. இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எப்படி நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்தாரு. இந்த பூமியில வாழும்போது இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி அதிகாலையில இருந்து அவர் எப்படி ஜெபம் பண்ணாருன்னு நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம். மார்க் 1:35. அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். என்ன சொல்றாரு இங்க? மார்க் 1:35 35ல அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாரு. அவர் அதிகாலையில இருட்டோடவே, அதுதான் நம்மளுக்கு நம்ம வந்துட்டு அவரு வந்துட்டு அதிகாலையில இருட்டோட வந்துட்டு வனாந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணார். நம்மளுக்கு இங்க வந்துட்டு வனாந்தரமான இடம் இல்லை, ஆனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இடம் இருக்குது, ஒரு ரூமு. நம்ம அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துலயோ ஒரு எங்கேயோ நம்ம இடத்துல முழங்கால் படிக்கிட்டு நாம ஜெபிக்கும் பொழுது அந்த ரகத்தில் இருக்கிற பிதா என்ன பண்றாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு. இன்னொரு வசனம் பார்க்கலாம். நம்ம ஏசாயா வந்துட்டு 58:13 நான் வந்துட்டு படிக்கிறேன்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விலக்கி உன் வழியின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியான நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்ச்சி உள்ள நாளாக சொல்லி அதை மகிழ்ச்சியாய் எண்ணுவாயானால். என்ன சொல்றாருங்க? பழைய ஏற்பாட்டுல
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். நம்ம வாரத்தின் நம்மளுக்கு வந்து ஓய்வு நாள் கொடுத்துருந்தாரு. அந்த ஓய்வு நாளை பற்றி இங்க சொல்லியிருக்கிறார். இப்போ நம்மளுக்கு வந்து வாரத்தின் முதலாவது நாளாக நமக்கு தேவன் மாற்றிருக்கிறார். ஆனா நமக்கு மாத்தினாலையும் ஆனா நம்ம எப்படி அந்த நாள்ல வந்து வாரத்தின் முதலாவது நாள்ல மன மகிழ்ச்சியான நாளா இருக்கணும். முதல் இடம் நம்ம யாருக்கு கொடுக்கணும்? பிதாவாகிய தேவனுக்கு. என்னது? ஆனா அநேக நேரங்களில் நம்ம கூட அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனா ஒரு தீர்மானம் மனசுல தீர்மானம் எடுத்துக்கிற வாரத்தில் முதலாவது நாள்ல தேவன் இங்க சொன்னது போல பரிசுத்த நாள். அந்த நாள்ல நம்ம தீர்மானித்து இனி இருக்கிற நாட்கள்ல வந்துட்டு தேவன் இந்த வசனம் என்ன சொல்றோம்? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் நடுங்குவேன். இந்த வசனத்தை நான் எதுக்கு போதிக்கிறேன்னா, நீங்களும் இதை வந்துட்டு இது தேவனுடைய வசனம், இதுக்கு நம்ம எல்லோரும் கீழ்ப்படியும், நானும் கீழ்ப்படுகிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். அவர் என்ன பண்ணிக்கிறார்? இந்த நாளை வந்துட்டு பரிசுத்தமா பண்ணிக்கிறார். இல்ல தேவன் படித்த எல்லா நாளுமே பரிசுத்தம். வாரத்துல 6 நாள் இருந்தா 6 நாளையும் அவர் என்ன பண்ணிக்கிறாரு? நல்ல நாளை தான் படிச்சுக்கிறாரு. முக்கியமா வாரத்தில் முதலாவது நாள்ல வந்து ஸ்பெஷலா அவரு பரிசுத்தமா பண்ணிக்கிறார். அந்த நாளை வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? பரிசுத்தமா கொடுத்துருக்கிறார். அதை வந்துட்டு அந்த நாளிகள் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? நம்மளுக்கு இஷ்டமானதை நம்ம வந்துட்டு எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா முத இடம் யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. நான் வந்துட்டு சபைக்கு போவேன், தேவனை வணங்குவேன், தேவனை தொழுது கொள்வேன். அதுக்கப்புறமா தான் நான் மற்ற வேலைகளை பார்க்குறேன் அப்படின்றதான் ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம கூட என்ன பண்ணிக்கிறோம்? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்குவோம். ஸோ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இல்லை, நான் வந்துட்டு இனி இருக்கிற நாட்களில் நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் நடுக்குவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டுக்கு. அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க நம்மளுக்கு இஷ்டம், அதான் நம்ம என்ன பண்ணுவோம்? சபைக்கு போகிறத கட் பண்ணிடுவோம். இல்லை இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரர் வந்துக்கிறாங்க, இல்லை இங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப வேண்டியவங்க, அவங்க ஊர்லேருந்து வராங்க, அவங்கள நம்ம கூப்பிட்டு வரணும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம கூட அந்த மாதிரி இருந்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்வோம். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு தேவன் வந்துட்டு? நம்ம ஒன்று கிருபையாக கொடுக்குறாரு. இவன் இன்னைக்கு மாறுவான், இன்னைக்கு நாளைக்கு மாறுவான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளும் நம்மளுக்கு கிருபையாக நடத்தி வந்துருக்கான். முதல்ல நம்ம ஞானம் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம முதல்ல வந்துட்டு ஞானத்தை கேட்கணும். ஜபம் பண்ணும்போது உங்கள் ஜபத்தில் தேவனே உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய சித்தத்தை நான் எப்படி செய்யுது அப்படின்னு நம்ம ஜபிக்கும் போது அவர் ஞானம் கொடுக்குவாரு. அந்த ஞானத்தை வைத்து தான் நம்ம வந்துட்டு இப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ளணும். அதை கேட்கணும். நம்ம கேட்கும் பொழுது என்ன கொடுக்குறாரு தேவன்? அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த கண்களை திறக்குவார். நிறைய பேருக்கு அது தெரியாது, நம்ம கூட தெரியாம வாழ்ந்துருக்கிறோம். ஆனா இனி வர நாட்கள்ல வந்துட்டு நம்ம கிருபையாக கொடுத்த நாட்கள் இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல நம்ம உண்மையாகவும் தேவனுக்கு பயந்து நம்ம நீதியாய் நடக்கிறதுக்கு நம்ம நடக்குவோம், முயற்சி பண்ணுவோம். அதான் என்ன சொல்றாருன்னா, உன் கால்களை விலக்கி உன் வழிகளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் கால்களை விலக்கி உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடிக்கு. நம்மளுக்கு இஷ்டமானதை வந்து நம்ம வந்துட்டு அந்த நாளில் செய்யக்கூடாது. நம்ம வந்துட்டு முதல் சபைக்கு ஓடி வந்தோம். காலையில நம்ம எப்போ நம்ம வாரத்தின் முதலாவது நாள், அந்த ஓய்வு நாள், அந்த வாரத்தின் முதலாவது நாள் எப்போ வரணும் காத்து நம்ம உற்சாகத்தோட வந்து அவர் முன்னாடி நம்ம அவரை தொழுது கொள்ளும்போது நம்மளை என்ன பண்ற? ஆசீர்வதிக்கிறாரு. அப்படியே நம்ம முதல்ல அதுக்கு செய்யணும். நம்ம உன் இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிறாங்க. நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சொந்த பேச்சு, நம்ம சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கின்னு நம்ம அந்த நாளில் தேவனுடைய நாளை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ நாள் கொடுக்குறாரு? 6 நாள் கொடுக்குறாரு. அந்த 6 நாளில் நம்ம வந்துட்டு நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கொண்டாரு. ஒரு நாள் வந்துட்டு அது என்னுடையது. அந்த வாரத்தின் முதலாவது நாளில் என்னுடையது. அந்த நாளை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு கொடுக்கணும். அந்த நாளில் வந்துட்டு உங்கள் சொந்த பேச்சுங்களை பேசாதபடிக்கு
நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்றது தான் அந்த எச்சரிப்பை தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்பா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணிக்கிறாரு, நம்மளுக்கு விலைக்கு நம்மளுக்கு சொல்லிக்கிறாரு. இங்க உன் சொந்த பேச்சை பேசாமலும் நம்ம வந்து சொந்தமா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கிறது செய்யறது போகிறது, ஃபங்க்ஷன் போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, இந்த மாதிரி எதுவும் நம்ம அதில் வந்துட்டு நம்ம அவர் தொழுது கொள்ளணும் மாதிரி தான் சொல்றாருங்க. அப்புறமா கர்த்தருடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியான நாளாக, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளாகவும், கர்த்தருடைய பரிசுத்த நாளாகவும் மனமகிழ்ச்சியான நாளாகும் என்று சொல்லி அதை மகிழ்ச்சியாய் எண்ணுவாய் ஆனால், என்ன சொல்றாரு, எண்ணுவாய் ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணுமா, ஓய்வு நாள மனமகிழ்ச்சியான நாளா. அது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு ஒரு ப்ரோக்ராமில் நம்ம அந்த நாள் நம்ம எப்படி இருந்தால் எப்படி நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு உற்சாகமாக. ஒரு பர்த்டே வருதுன்னா வீட்டில் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் ஒரு திருமணமோ அந்த நாளுக்கு நம்ம எப்படி வெயிட் பண்ணியிருப்போம். அது வந்துட்டு அந்த இந்த 24ஆம் தேதி 25ஆம் தேதி அப்படின்னா வரப்போது தான் நம்ம அப்படியே உற்சாகமாக இருக்கும். துணி எடுக்குவோம், எல்லா சொந்தக்காரர் சொல்லுவோம். அந்த நாளை நம்ம எப்படி உற்சாகமாக எடுக்குவோம். நம்ம வாரத்தில் முதலாவது நாளில் தேவரை தொழுது கொள்ள நம்ம வாரம் அது நம்ம வந்து காத்துன்னு இருக்கணும். எப்படி நீதிமொழிகள் 8ஆம் வசனம், நீதிமொழி 8:17. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. என்ன சொல்றாருன்னா, இங்க நாம இப்படியாக இந்த வாரத்தின் முதலாவது நாள்ல நாம அத பரிசுத்தமாய் இந்த நாளை வந்து தேவன் பரிசுத்தமான நாளை நம்ம எண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குதா, ஐஸ்வர்யமும் நம்ம வந்து குறைவுபடாம கனமும் நிலையான பொருளும் நீதியும் இடத்துல உண்டு. இதெல்லாம் நம்ம அது மாதிரி எண்ணும் பொழுது தேவன் நம்மளுக்கு ஐஸ்வர்யமும், நம்ம ஐஸ்வர்யத்தை தேடி நம்ம ஓட தேவையில்லை. தேவனே நம்மளுக்கு அவர் இடத்துல போகும்போது என்ன பண்ணாரு, கனமும் நிலையான பொருளையும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவரு சித்தமா இருக்கிறாரு. அதுதான் அவர் வந்துட்டு எப்படி இருக்காரு, அவர் இடத்துல இருக்குது உண்டு. என்ன பண்றாருன்னா நம்மள வந்துட்டு அப்படியாக கொடுக்கறதுக்கு அவரு ஆயுதமா இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அதிகாலையில நம்ம தேடணும். வாரத்துக்கு முதலாவது நாளை நம்ம மன மகிழ்ச்சியான நாளாக எண்ணி நம்ம அவர்கிட்ட போகணும். சபையாருக்கும் தேவருக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம்.